all signals are passed through, all signals are passed simultaneously. இங்க வந்து என்னது டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி டிஃப்ரெண்ட் சேனல் வந்து அது டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சியில் இருக்கு. அப்போ சைமல்டேனியஸாக எல்லாமே போகும். சைமல்டேனியஸாக வந்து அது எல்லாமே போகும். அதனால தான் என்ன சொல்றாங்க, ஆல் சிக்னல்ஸ் ஆர் பாஸ்டு சைமல்டேனியஸ்லி த்ரூ எ சேனல். ஏன்னா ஒவ்வொரு சிக்னலும் ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருக்கு. எல்லாம் பேரலா வந்து டிராவல் ஆகுது. ஆல் சிக்னல்ஸ் ஆர் பாஸ்டு சைமல்டேனியஸ்லி த்ரூ எ சேனல். ஓகே, நெக்ஸ்ட் again very important statement, immune to the non-linearity in the channel as a source of crosstalk. Non-linearity வந்து இங்க கம்மியா இருக்கு. எதனால non-linearity கம்மியா இருக்கு? Non-linearityல something related with power சார். Non-linearityனால என்னது? something related with power. நீங்க இன்புட் பவர் கம்மியா இருந்தா லீனியரா தான் இருப்பீங்க. இன்புட் பவர் இன்க்ரீஸ் ஆச்சுனா எங்க போயிடுவீங்க? நான்-லீனியருக்கு போவீங்க. ஏன் டிடிஎம்ல வந்து நான்-linearity வந்து கிடையாது? ஏன் கம்மியா இருக்கு? வெரி சிம்பிள் ரீசன். ஏன்னா ஒரே ஒரு டிரான்ஸ்மிட்டர் தான் யூஸ் பண்றீங்க, ஒரே ஒரு ரிசீவர். ஏன்னா டிடிஎம்ல ஒரு டிரான்ஸ்மிட்டர்ன்றதுனால ஒரே ஒரு பவர் ஆம்பிளிஃபயர் தான் இருக்கும். ஸோ அதனால வந்து ஒரே ஒரு பவர் ஆம்பிளிஃபயர் தான் இங்க. அதனால இங்க பவர் லெவல் இதெல்லாம் கம்மியா இருக்கும். அதனால உங்களுக்கு நான்-linearityயும் கம்மியா இருக்கும். பட் இங்க எப்படி நான்-linearity அதிகமா இருக்கு? ஏன்னா மோர் தென் ஒன் டிரான்ஸ்மிட்டர் இருக்கு. அப்ப எல்லா டிரான்ஸ்மிட்டர்ல இருந்தும் என்ன வரும்? பவர் வரும். பட் அந்த பவர் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சியில் தான் இருக்கு. இருந்தாலும் எல்லா டிரான்ஸ்மிட்டர் பவர் ஆட் பண்ணும் பொழுது பிஃபோர் கோயிங் டு ஆண்டனா அகைன் நான்-லீனியர் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. பிஃபோர் கோயிங் டு ஃபைனல் ஆண்டனா அந்த எல்லாமே வந்து எங்க போறதுக்கு சான்ஸ் இருக்கு? நான்-லீனியர் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க, FDMA நான்-லீனியர் வர ரீசன் வந்து என்னது? மோர் தென் ஒன் டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ஒன் ரிசீவர். மோர் டிரான்ஸ்மிட்டர்னா என்னது? மோர் பவர்னா நான்-லீனியர் ரீஜனுக்கு போயிடும். வெரி இம்பார்ட்டன்ட் கன்க்ளூஷன். பேஸ்ட் ஆன் திஸ் நிறைய கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஏன்னா இது புரிஞ்சுக்கிறதுக்கும் சம்திங் கஷ்டம். ஏன்னா மற்றதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு, சம்திங் நியூவா இருக்க மாதிரி இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. டிடிஎம்ல நான்-லீனியாரிட்டி இருக்காது. வாட் இஸ் த ரீசன்? நோட்ஸ்ல எழுதிங்க. நான்-லீனியாரிட்டி டிடிஎம்ல இருக்காது. ரீசன் சிங்கிள் டிரான்ஸ்மிட்டர். இங்க வந்து நான்-லீனியாரிட்டி இருக்கும் ஃப்ரீக்வன்சி டிவிஷன்ல. எதுக்கு? மோர் டிரான்ஸ்மிட்டர், மோர் தென் ஒன் டிரான்ஸ்மிட்டர். ஓகே, நெக்ஸ்ட் at receiver it is necessary to use AND gate. TDM demultiplexing சைட்ல என்ன சொல்றோம்? AND gate வந்து யூஸ் பண்ணணும். எப்படி? எந்த கரெக்டா அந்த யூசருக்கு பர்டிகுலர் யூசருக்கு அந்த பர்டிகுலர் டேட்டா சாம்பிள்ஸ் போயினா சாம்பிள் 1னா ஃபர்ஸ்ட் யூசருக்கு போயிடும். அதுல இருக்கிற செகண்ட் சாம்பிள் யூசர் 2க்கு போகும். ஓகே, அப்போ AND கேட் யூஸ் பண்றோம். அகைன் இதுல வந்து இம்பார்ட்டன்ட் எக்யூப்மெண்ட் வந்து என்னது? பேண்ட் பாஸ் ஃபில்டர். ஏற்கனவே சொன்னேன் நான், ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்ஸ்னால இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் வந்து என்னது? பேண்ட் பாஸ் ஃபில்டர். டிரான்ஸ்மிட்டர் சைட்லயும் சரி ரிசீவர் சைட்ல என்ன இருக்கணும்? நம்மளுக்கு பேண்ட் பாஸ் ஃபில்டர் இருக்கணும். அகைன் யூ டேக் இட் as a exercise how the AND gate is used in TDM demultiplexing. How the AND gate is used, why the AND gate is used in TDM demultiplexing. You come up with some examples or with some diagram how the AND gate is used in the demultiplexing circuit of TDM system at the receiver side. Okay, this is the simple difference for the AM, TDM and FDM system. Okay, again one more thing they have given. This is not related with TDM and FDM. This is general thing. The PCM is more immune to noise. நம்ம வந்து சொல்லியிருப்போம் PCMல இருக்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா quantization noise. Anyway, that quantization noise is irrecoverable. But apart from that, there are many advantage. ஸோ ஏன்னா PCMல என்ன பண்றீங்க? கம்ப்ளீட்டா உங்களுடைய சிக்னலை வந்து டிஜிட்டல் டேட்டாவா கன்வெர்ட் பண்றீங்க. ஸோ டிஜிட்டல் டேட்டா சென்ட் பண்ணும்போது நீங்க டிஜிட்டல் வேவ் ஃபார்மா வரும். ஒன்ஸ் இந்த டிஜிட்டல் வேவ் ஃபார்ம் சேனல்ல சென்ட் பண்ணும்போது என்ன சார் ஆகும்? ஒரிஜினல் வேவ் ஃபார்ம் தான் நீங்க சென்ட் பண்ணிருப்பீங்க. சேனல்ல சென்ட் பண்ணும்போது அது என்ன ஆகும்? some kind of fluctuation இருக்கும். இது வந்து என்னது? டியூ டு நாய்ஸ் in the channel. பட் என்ன சார் அட்வான்டேஜ்? நாய்ஸ் இந்த சேனல் இருந்தாலும் யூசிங் ரிப்பீட்டர் நீங்க என்ன பண்ண முடியும்? இதை ரெக்கவர் பண்ண முடியும். ரிப்பீட்டருடைய ஜாப் என்ன? சப்போஸ் இது வந்து 0 வோல்ட், இது வந்து 5 வோல்ட். அப்போ அது வந்து என்ன பண்ணுது? ஒரு த்ரெஷ்ஹோல்டை ஃபிக்ஸ் பண்ணும். அந்த த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூ என்னவா இருக்கும்? 2.5 வோல்ட். இந்த த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூ என்னவா இருக்கும்? 2.5 வோல்ட். எப்போ அது சாம்பிள் பண்ணும் சார் இந்த இடத்துல மிடில் சாம்பிள் பண்ணும்போது 2.5 விட அதிகமா இருந்தா 1 ப்ரொடியூஸ் பண்ணும். அகைன் அடுத்து இங்க சாம்பிள் பண்ணும் 2.5 விட கம்மியா இருக்குன்னா என்னன்னு ப்ரொடியூஸ் பண்றோம்? எக்ஸாக்டா 0ன்னு ப்ரொடியூஸ் பண்றோம். அடுத்தது சாம்பிள் பண்ணும் 2.5 விட அதிகமா இருந்தா நான். ஸோ அப்போ ஐடியா என்ன? ஒரிஜினலா உங்களுக்கு இந்த வேவ் ஃபார்ம் தான் டிரான்ஸ்மிட்டர்ல இருந்திருக்கும். அதை சேனல்ல சென்ட் பண்ணும்போது இது போல டிஸ்டார்ட் ஆயிருக்கும். அகைன் அந்த ஒரிஜினல் வேவ் ஃபார்ம் உங்களால என்ன பண்ண முடியும்? ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ அதனால PCM is more immune to noise. Please note down, PCM is more immune to noise because the regenerative repeater can be used in case of PCM technique. In other techniques எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. இது வரைக்கும் நம்ம பார்த்த டெக்னிக்லாம் அது AM, FM, PM
இதெல்லாம் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண முடியாது, ரீஜெனரேட்டிவ் ரிப்பீட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ரீசன் வந்து என்னது, அதெல்லாம் வந்து என்னது அனலாக் டெக்னிக். ஸோ பிசிஎம் வந்து என்னது டிஜிட்டல் டெக்னிக். ஸோ பிசிஎம் இஸ் மோர் இம்யூன் டு நாய்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட், எக்ஸாம்ல அடிக்கடி கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ரீசன்? Regenerative repeater is the reason. Okay, anyway this is not related with TDM and FDM, but in general PCM, because in the last class we have discussed about PCM only, so they have given some simple note. PCM is more immune to noise. Okay, so we have completed this, I think. Next some statements are given. Anyway, we'll see that 48 dB is the signal to noise ratio of the telephone system. I already explained, because in telephone system, what is the value of n? 256 levels we are using. So 256 levels means value of n, number of bits assigned to each sample is 8. So 8 into 6 is 48 dB, because that formula you have to remember, PCM formula 1.8 plus 6n. Okay, next, for good audio voice, at least SNR should be what? Greater than 32 dB. At least SNR should be greater than 32 dB. Anyway, we are at 48 dB, so it's okay. For good audible was at least 32 dB is must. 32 dB. Okay, that means what? Can we use 5 bits per sample? So if you use 5 bits per sample, approximately you will get 31.8 dB, I think. If you use 5 bits per sample, approximately you will get 31.8, because 1.8 plus 6n, 1.8 plus 6n. Okay, 31.8 you will get. Anyway, we are using n is equal to 6. For each sample we are assigning 6 bits. Sorry, n is equal to 8. N is equal to 8, so we are getting 48 dB. Okay, next, TDM is greater noise immunity because of digital technique. Very simple. And TDM involves what? PCM. Generally TDM la enna irukum? PCM irukum. ஏன்னா டைம் டிவிஷன்ல நீங்க மல்டிப்ளெக்ஸ் பண்ணனாலே PCM டெக்னிக் அப்ளை பண்ணாதான் மல்டிப்ளெக்ஸ் பண்ண முடியும். ஸோ அதனால TDM வந்து டிஜிட்டல் டெக்னிக்ன்றதுனால கிரேட்டர் நாய்ஸ் இம்யூனிட்டி. ஜென்ரலா ஞாபகம் வச்சுங்க, டிஜிட்டல் டெக்னிக்ஸ் ஆர் மோர் நாய்ஸ் இம்யூனிட்டி தன் தி அனலாக் சிஸ்டம். அதனால TDM நாய்ஸ் இம்யூனிட்டி வந்து ரொம்ப அதிகம். ஓகே, நெக்ஸ்ட், in communication system, the trade-off can be made between the transmission bandwidth and output signal to noise ratio. Transmission bandwidth or output signal to noise ratio. So what is this? The trade-off. The trade-off means what? That means நம்மளுடைய aim வந்து என்னது? முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய bandwidth கம்மியாக்க ட்ரை பண்ணணும். அதான் நம்மளுடைய aim. Anyway, channel has some bandwidth. நம்மளுடைய சிக்னல் பேண்ட்வித் முடிஞ்ச அளவு குறைக்க ட்ரை பண்ணணும். அப்பதான் என்ன முடியும்? மோர் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் சிஸ்டம் வந்து அகாமடேட் பண்ண முடியும். பட் நம்மளுடைய பேண்ட்வித்தை குறைச்சா another problem வருது. Say for example, here figure of merit depends on what? 3/2 beta square. So beta இன்க்ரீஸ் பண்ண figure of merit இன்க்ரீஸ் ஆகும். figure of merit அதிகமா இருந்தா நல்லதா, கம்மியா இருந்தா நல்லதா? Anybody? ஆன்சர் சொல்லுங்க. figure of merit அதிகமா இருந்தா நல்லதா, கம்மியா இருந்தா நல்லதா? கம்மியா இருந்தது. நோ, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. அதிகமா இருந்தா நல்லதா, கம்மியா? அதிகமா இருக்கணும். 1 2 எல்லாம் சொல்லாதீங்க. நான் கேக்குறதுக்கு பதில் என்ன? அதிகமா இருக்கணுமா, கம்மியா இருக்கணுமா? It has to be high as possible, as high as possible. நான் வந்து what is the maximum value, what is the minimum value அதை கேட்கல. How the figure of merit has to be. You are telling the ideal values. Okay, nobody is interested in ideal values. Okay, how it has to be either as high as possible or as low as possible. Okay, figure of merit வந்து என்ன இருக்கணும்? For good system it should be as high as possible. அப்போ எனக்கு figure of merit அதிகமா வரணும்னா இங்க என்ன இருக்கு? ஒன்லி பீட்டா தான் இருக்கு. பட் பீட்டா இன்க்ரீஸ் பண்ண என்ன சார் இன்க்ரீஸ் ஆயிடும்? FM சிஸ்டத்துல பேண்ட்வித் இன்க்ரீஸ் ஆகாம பாருங்க. In FM system bandwidth depends on what? Beta, because 2 into beta plus 1 FM. So அப்போ நான் ரெண்டுத்தையுமே at a time, அதாவது நான் figure of merit நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சா இன்டைரக்டா என்ன இன்க்ரீஸ் ஆயிடும்? பேண்ட்வித் இன்க்ரீஸ் ஆயிடும். figure of merit இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சா இன்டைரக்டா என்ன இன்க்ரீஸ் ஆயிடும்? பேண்ட்வித் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ அதான் சார் எனக்கு கொடுத்துருக்காங்க. In communication system, trade-off can be made between the bandwidth and the signal to noise ratio. At a time ரெண்டுத்தையுமே அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம bandwidth should be as low as possible, signal to noise ratio should be as high as possible. பட் ரெண்டுத்தையும் at a time வந்து அச்சீவ் பண்ண முடியாது. ஓகே, இதுதான் வந்து எங்க ஐடியா கொடுத்துருக்காங்க. அது இல்லாம நான் உங்களுக்கு ஒரு இன்னொரு எக்ஸசைஸுமே கொடுத்தேன். The figure of merit value is generally the maximum value is 1, but in this case we are getting more than 1. What is the problem?
இந்த எக்ஸசைஸ் தானே நான் உங்களுக்கு எஸ் எவ்ரிவன் எஸ் ட்ரை பண்ணீங்களா அதை figure of merit maximum value is 1 in terms of number, but here we are getting more than 1. How this is possible? Where is the mistake? Purida sir, anybody? Sudarshan is there in the line? Yes. Sir, huh? Yes, sir, I try for that. Okay, what is observation here? They are telling the figure of merit maximum value is 1 anyway. This is from the noise theory, but here we are getting more than 1. They are telling the maximum value as 1 in noise theory, but if you substitute beta value, beta realistic value, say for example 5 like that, I think you are getting more than 1 because 3/2 is there, so more than 1. Where is the problem? One way we are telling the maximum value is 1, in another way it is going more than 1. So where is the problem? Just you identify that, find out. Okay, next. Sir, AM la வந்து beta Next is not AM, madam. This is defined for FM system. This 3/2 beta square is for FM system. beta value வந்து எப்பவுமே வந்து ஹையா தான சார் இருக்கும். 5 அந்த மாதிரி 5 ல இருந்து 2. அதுதான் நான் ஏன் உங்களுக்கு கேக்குறேன். அதான் நான் ஏன் கேக்குறேன். அதுதான் உங்களுக்கு ஏன் wide band FM. No sir, not wide band FM. Wide band FM okay sir. Problem நான் என்ன சொல்றேன் நல்லா புரிஞ்சுங்க. நம்ம என்ன சொல்றோம், ஒன் வேல figure of merit உடைய maximum value என்ன சொல்றீங்க, 1 தான் இருக்கணும்ன்றீங்க. அப்ப என்ன மீனிங்? At any point of time the value will be less than 1. Okay, in terms of number. But இங்க ஏன் greater than 1 வருது? Something contradictory வருதா இல்லீங்களா? புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ஓகே, பீட்டா புரியுதா சார்? நான் என்ன ப்ராப்ளம் சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? புரியுது சார். பீட்டாக்கு வேல்யூ ஹையா போடும்போது எஃப்எம் ஹையா வரும். அதிகமாவுதுல, மோர் தென் 1 வருதுல. ஐலாம் ஐயை விட மோர் தென் 1 வருது பாருங்க. இங்க என்னது மேக்ஸிமம் 1 ன்னு சொல்றீங்க, இங்க வந்து 1 விட அதிகமா வருது. அப்ப வேர் இஸ் த ப்ராப்ளம்? தேர் இஸ் சம் ப்ராப்ளம் இன் தி டெஃபினிஷன் ஆர் இன் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். அது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட். Sample and hold circuit is placed. Sample and hold circuit is placed before analog to digital converter to reduce the aperture time. I think இதெல்லாம் வந்து A to D analog to digital converter இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது தான் புரியும். ஏன்னா ஒரு சாம்பிள்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த சாம்பிள் வர வரைக்கும் இந்த சாம்பிளை சர்க்யூட் ஹோல்டு பண்ணணும். இன்ஸ்டன்டேனியஸா எந்த சர்க்யூட்டும் ஆப்ரேட் ஆகாது. ஒரு சாம்பிள் எடுத்துட்டோம்னா அதுக்கு சம் டைம் எடுக்கும். அந்த டைம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், இதை அந்த சர்க்யூட்ல ஹோல்டு பண்ணணும். அதுதான் வந்து சாம்பிள் அண்ட் ஹோல்டு சர்க்யூட் அப்படின்னு பேர். இப்படி ஹோல்டு பண்ணலன்னா வேல்யூஸ் எல்லாம் வந்து மாறிடும். அதுக்கு நேம் தான் வந்து அப்பரச்சர் எஃபெக்ட் அப்படின்னு பேர். அதுக்கு நேம் தான் வந்து அப்பரச்சர் எஃபெக்ட். அதனால ஹோல்டு பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படி ஹோல்டு பண்ணலன்னா அப்பரச்சர் எஃபெக்ட் இதெல்லாம் வந்து வந்துடும். ஸோ அந்த எஃபெக்டை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க இது வந்து ஹோல்டு பண்ணணும் கண்டிப்பா. சாம்பிள் அண்ட் ஹோல்டு. அகைன் the telephone traffic is measured in terms of erlongs. Telephone traffic is measured in terms of erlong. Anybody, how the telephone traffic will be depends on what traffic? The telephone traffic mainly depends on two factors. The telephone traffic mainly depends on two factors. The one factor is how many call arrival rate. Call arrival rate means what? How many calls that operator is getting every minute or every second. That is the call arrival rate. How many call requests that call operator, the telephone operator is getting every second. அதாவது ஒரு செகண்டுக்கு எத்தனை கால் வருது. இப்போ ஆர்டினரி டைம்ல 10 கால் வருதுன்னா ஃபெஸ்டிவல் டைம்லாம் அது 100 கால் கூட வரலாம். ஸோ இப்போ எத்தனை கால் வருதுன்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஒன்ஸ் கால் வந்த பிறகு எவ்வளவு டூரேஷன் இருக்கு. ஒரு சிலவங்க பேசிட்டு உடனே வச்சிருவாங்க, ஒரு சிலவங்க ஒரு நாள் ஃபுல்லா பேசுவாங்க. ஓகே, எனிவே இப்போ வாட்ஸ்அப் வந்ததுனால அதெல்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாம் அது ஒரு நாள் ஃபுல்லா பேசுறவங்க இருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, அப்போ டிராபிக் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் டெலிஃபோன் லோட் எதை டிபெண்ட் பண்ணிருக்கு? Two factor. One factor is lambda, call arrival rate. One factor is lambda, call arrival rate. Once the call has arrived, what is its holding time? What is its holding time? Lambda into h. This is the unit for telephone traffic, sir. This is the unit for telephone traffic. Okay, telephone traffic வச்சிருக்கிறதுக்கு தான் வந்து டிராபிக் வந்து அதிகமா வச்சிருக்கிறதா உங்களுக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் இதெல்லாம் வந்து தருவாங்க. டே டைம்ஸ்ல இன்டர்நெட் ஃப்ரீயா தர மாட்டான், நைட்ல ஃப்ரீயா தருவான். ஃப்ரீனா கம்ப்ளீட்லி ஃப்ரீ கிடையாது, சம் ரெடியூஸ்ட் அமௌண்ட். என்ன மீனிங் சார்? நீங்க டெலிஃபோன் நெட்வொர்க் யூஸ் பண்ணலாம், அவன் ஆப்ரேட் பண்ணிட்டு தான் இருப்பான். பவர் எல்லாமே அவனுக்கு வேஸ்ட் தான். அதனால சும்மா இருக்கிறதே உங்ககிட்ட இருந்து சம் அமௌண்ட் இது பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நைட்ல எல்லாம் என்ன தர்றது, ஆஃபர் தர்றது. ஓகே, நைட்ல ஆஃபர் தருவாங்க, இல்லைன்னா ஆர்டினரி ஸ்டேஷன்ஸ் எல்லாம் ஆப்ரேட் தருவாங்க. அகைன் பீக் டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா எஸ்எம்எஸ்க்கு காஸ்ட் போடுவான். ஏன்? கண்டிப்பா எஸ்எம்எஸ் நீங்க காசு இருந்தாலும் அந்த டைம்ல ஒர்க் பண்ணுவீங்க. அவனுடைய எய்ம் வந்து என்னது, அவனுடைய நெட்வொர்க் எப்பவுமே வந்து பிஸியா இருக்கும். அவனுடைய நெட்வொர்க் வந்து எப்பவுமே
பிஸியா வச்சிருக்கணும். அப்படி இருந்தாதான் அவங்களுக்கு வந்து டெலிஃபோன் நெட்வொர்க் ரெவென்யூ வரும். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் கால் அரைவல் ரேட், டெலிஃபோன் டிராஃபிக் எதை டிபெண்ட் பண்ணிருக்கு? கால் அரைவல் ரேட். கால் அரைவல் ரேட்னா என்னது? நம்பர் ஆஃப் கால் ரெக்வெஸ்ட் பெர் செகண்ட் ஆர் பெர் மினிட். H means what? Holding time of the call. H means what? Holding time of the call. அகைன் உங்களை ஹோல்டு பண்றதுக்கு தான் உங்களுக்கு பேலன்ஸ் காலியானாலும் என்ன தராங்க? லோன்லாம் தராங்க. எதுக்கு? உங்களை ஹோல்டுலேயே வச்சிருக்கிறதுக்கு தான். எப்படியா இருந்தாலும் நீங்க எனிவே அடுத்து ரீசார்ஜ் பண்ணும்போது அதை எடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ரீசன் டெலிஃபோன் நெட்வொர்க்ல. ஓகே, ஸோ மெயின்லி வாட் யூ ஹேவ் டு ரிமெம்பர், த டெலிஃபோன் டிராஃபிக் இஸ் மெஷர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் இயர் லாங். எனிவே we are having advanced communication. In that we will discuss in detail about the mobile communication network. Okay, that mobile communication or cellular communication network in detail. Okay, okay, with this I will close. I will start after 15 minutes or otherwise I will start exactly at 9:30. Okay, I will give some introduction for